ட்ரேடிங்கில் எதுவுமே தெரியாமல் விட்டவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் எல்லாம் தெரிஞ்சு காசு விட்டவங்க தான் ட்ரேடிங்கில் ரொம்பவே அதிகம். அவங்களுக்கு இன்னும் பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லாம் பியூராக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேட் எடுத்திருப்பாங்க. ப்ராஃபிட் வருதுன்னா கொஞ்சோண்டு ப்ராஃபிட்லேயே சீக்கிரமாக வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களோட க்ரீட் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதேமாதிரி லாஸ் வந்துருச்சுன்னா அந்த லாஸ் இப்போ ரிக்கவர் ஆயிரும், நாளைக்கு ரிக்கவர் ஆயிரும்னு ஹோல்ட் பண்ணி சின்ன லாஸு பெரிய லாஸ் ஆகிருக்கும். கடைசியாக பேனிக் ஆகி செல் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாங்க. இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆக்சுவல் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஒரு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மேனேஜே பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கான ப்ராப்ளமே அந்த எமோஷனல் சைக்காலஜியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியல. ஸோ இன்கேஸ் நீங்களும் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது இந்த புக்கை பற்றி தான், த சைக்காலஜி ஆஃப் மனி. இந்த புக்கு நான் வாங்கி ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு சில புக்கு தான் நான் மல்டிபிள் டைம்ஸ் படிச்சிருக்கேன். அதில் ஒன் ஆஃப் த புக்கு இது. ஸோ மோர் தென் ஒரு 4-5 வாட்டி படிச்சிருப்பேன். ஏன்னா இந்த புக்கில் ட்ரேடிங் பற்றி இருக்காது, ஸ்டாப் லாஸ் பற்றி இருக்காது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி இருக்காது, அதை பற்றி எதுவுமே இருக்காது. இருந்தாலுமே இந்த புக்கு தான் எனக்கு ட்ரேடிங்கில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த புக்கு வந்து ஆக்சுவல் ஹியூமன் சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுது ரிலேட்டட் டு மனி, அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய விஷயம் நான் இவ்வளோ நாள் இந்த தப்பு தான் பண்ணியிருக்கேனா அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு இன்னும் இந்த புக்கோட லேர்னிங்ஸ் என்னென்ன விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அதை வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். ஸோ தட் ஒரு ஓவரால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் சைக்காலஜி உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபஸ்ட்டு அன்சர்டனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம ட்ரேடிங்கில் அக்செப்ட் பண்ணி ஆகணும். இந்த புக்கில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச லைன். ரிஸ்க் இஸ் வாட் யூ டோன்ட் சி அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து ஒரு 17 இயர்ஸாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயம் பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓவர் த பீரியடில் நீங்கள் வந்து ஓகே நம்ம தான் 10 வருஷம் அனலைஸ் பண்ணிட்டோமே டேட்டாவில், ஸோ இவ்வளோ தான் மேக்ஸிமம் லாஸ் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் பண்ணுவோம். லைவ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேக் டெஸ்ட்டில் வராத லாஸஸ்லாம் அதிகமாகவே வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஸ்க்கு. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் பியாண்ட் இருக்கும். அது எல்லாமே நம்ம மைண்டில் வச்சுட்டு தான் நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டே ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், என்ன பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தாலுமே 2020 கோவிட் வரும்னு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. வேர்ல்டு மார்க்கெட் ஷட் டவுன் ஆகும், எல்லா மார்க்கெட்ஸும் கிராஷ் ஆகும், இன்ஃபேக்ட் நம்மளோட மார்க்கெட்ஸ் லோவர் சர்க்யூட்டில் போகும்னு கண்டிப்பாக எந்த சிஸ்டமே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. அப்படி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தால் எல்லாருமே மில்லியனர் ஆயிருப்பாங்களே. பட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தால் என்னால் சர்வை பண்ண முடியுமா? அதுதான் நான் ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய கேள்வி. ஸோ ஜஸ்ட்டு பிகாஸ் நான் பேக் டெஸ்ட்டில் பெரிய லாஸே வரல அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு விஷயத்தை நான் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக ஒரு ரேர் ஈவெண்ட் வரும்போது என்னால் சர்வைவ் ஆகிறதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஏவந்தோ உங்களோட பேக் டெஸ்ட் குட்டாக இருந்தாலும் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் குட்டாக இருந்தாலும் ஒஸ்ட் கேஸ் சினாரியோ என்னன்றது ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பர்டிகுலர் கேபிட்டலே டிசைட் பண்ணணும். ஓகே நான் 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன், 10 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன், என் பேக் டெஸ்ட்டில் இன்னும் ஒரு லட்சம் தான் ரிஸ்க் இருக்குது, என்கிட்ட 10 லட்சம் இருக்குது, ஸோ 10% தான் ரிஸ்க் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒஸ்ட் கேஸ் சினாரியோ கன்சிடர் பண்ணாமல் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு நாள் இந்த மாதிரி ரேர் ஈவெண்ட் வரும்போது பெரிய லாஸஸ் வந்துடும். ட்ரேடிங்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டெக்னிக்கல் நாலேஜ் அது இல்லை. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த சின்ன கிராமத்தில் ஒரு பையன் பிறந்து வளர்கிறான். அவன் வந்து ஒரு 15 வயசு வரைக்கும் அந்த ஊரை விட்டு போனதே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அந்த ஊரில் தான் விளையாடுறான், அந்த ஊர் மக்கள் கூட பழகுறான், அந்த ஊரில் இருக்கிற சின்ன ஸ்கூலுக்கு தான் போகிறான். எவ்ரிடே அவனோட ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு 5 வயசுலேருந்து ஒரு குளம் இருக்குது அவங்க ஏரியாவில், அந்த குளத்தில் வந்து விளையாடிட்டு இருக்கான்னு வச்சுப்போமே. அந்த குளத்தோட ஆழம் வந்து கழுத்து வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு போகிறான், அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு வரான், விளையாடிட்டே இருக்கான். ஸோ இது வந்து அவனோட டெய்லி ரொட்டீனாக இருக்குது. 15 வயசுக்கு அப்புறமா தான் வேறு ஒரு ஊர் திருவிழான்னு சொல்லி அந்த ஊர்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு போகிறான்னு வச்சுப்போமே. அப்போது அவனுக்கு என்ன தெரியும்? ஸோ ஓகே எவ்ரிடே நம்ம ஏரியா குளத்துல விளையாடுறோம், ஸோ இப்போ இவ்வளோ தான் ஆழம் இருக்குன்ட்டு. அந்த புது ஊருக்கு போகும்போது அதே மாதிரி இன்னொரு குளத்த பார்க்குறான். இப்போ அந்த குளத்துல போய் விளையாடும்போது அவனோட ஆழம் அதிகமாக இருக்குது, அவனுக்கு தலைக்கு மேலே போகுது தண்ணி. ஸோ அது வரைக்கும் அவன் நினச்சிட்டு இருந்தது என்னதுன்னா, ஓகே குளம்னா இந்த கலரில் இருக்கும், குளம்னா இந்த ஆழம் இருக்கும், குளம்னா இந்த லென்த்தில் இருக்கும் அப்படின்றது ஒன்று அவனோட எக்ஸ்பீரியன்ஸ். பட் அதுதான் எல்லா இடத்துலையும் இருக்குன்றது அவனோட என்ன சொல்கிறது, ஒரு நாலேஜ் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் போக போக டிஃப்ரெண்ட் பிளேசஸ் போக போக உனக்கு அந்த நாலேஜ் வளரும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்லேயும். ஸோ 2020 யாராவது ஒருத்தர் 2020 ஒரு கோவிட் பேட்ச் ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் ட்ரேடிங் ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா ட்ரேடிங் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப பாட்டமில் போச்சு. அதுக்கு அடுத்து ஒரு 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே தான் போச்சு, எல்லா ஸ்டாக்குமே மேலே தான் போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரேடிங் ரொம்ப ஈஸி தான் போல், பெருசாக எந்த ஒரு டவுன்ஸும் வரல,
நான் போன வாட்டி போட்டிருந்த காசு இப்போ ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு. ஸோ நான் எஃப்டியில் போட்டிருந்ததுக்கு பதிலாக இதில் போட்டிருந்துருக்கலாம் போல, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்துருக்கலாம் போலேன்ற தாட்லாம் வரும். ஸோ ஒரு 1.5 வருஷத்தில் நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க. ஆனால் அது உங்கள் ஸ்கில் கிடையாது, அது உங்களோட லக். மார்க்கெட் டைமிங் அந்தளவுக்கு மேலே போயிருந்தது. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அதை அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறீங்க, ஏய் மச்சான் நான் ட்ரேட் பண்ணேன், நல்லா ப்ராஃபிட் வருது, மார்க்கெட் நல்லா மேலே போகுது, நீயும் வாங்கிட்டு. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கோவிட் ரன் அப் முடிஞ்சு மார்க்கெட் ஜிக்ஸாக் ஆகும்போது அதிக லாஸஸ் வருது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டும் பேனிக் ஆகுறாரு, நீங்களும் பேனிக் ஆகுறீங்க. ஓ, நான் நினச்ச மாதிரி மார்க்கெட் இல்லையே, இது இந்தளவுக்கு ஈஸி இல்லைன்னு அப்புறம் தான் புரியுது. ஏன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒரு ஷார்ட்டர் பீரியடில் இருக்கும் போது நிறைய சைக்கிள்ஸ் கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ நானே எடுத்துப்போம், 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் 2 கிரைசிஸ் தான் நேரில் பார்த்துருக்குறேன். ஒன்று 2008 குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ், இன்னொன்று 2020 கோவிட் கிராஷ். அவ்வளோதான். ஆனால் நான் .com பபுள் பஸ்ட் பார்த்ததில்ல, அர்ஷத் மேத்தா ஸ்கேம் அந்த பீரியடில் இருக்கிற கிராஷ் பார்த்ததில்ல, 1929 கிரேட் டிப்ரெஷன் எப்படி இருக்குன்னுலாம் பார்த்ததில்ல. ஆனால் அந்த டைம்லலாம் மார்க்கெட் எப்படி நடந்தது, மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதில் ஓவரால் சைக்காலஜி எப்படி இருந்ததுன்னு இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் புக்கு படித்து பார்க்கும்போது அதுக்கான நாலேஜை நான் வளர்த்துக்கலாம். ஸோ அப்போது ரிஸ்க்குன்ற எலமெண்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் சர்வைவல்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். லக் வெர்சஸ் ரிஸ்க் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்டர். ஏன்னா அதில் வந்து ஒரு சில விஷயம்லாம் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஃபார்மர் இருக்காங்கன்னு எடுத்துப்போமே. 2 ஃபார்மருக்குமே ஒரே சேம் நாலேஜ் இருக்குது. அண்ட் 2 பேர்கிட்டையும் சேம் டைப் ஆஃப் லேண்ட், அந்த சாயில்லாம் சேம் டைப்பில் இருக்குது. அண்ட் 2 பேருமே சேம் டைப் ஆஃப் சீடை போட்டு தான் விவசாயம் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவர் எவ்வளோ எஃபர்ட் போட்டாரோ அதே தான் இந்த இன்னொரு விவசாயம் போடுறாரு, எல்லாமே சேம். ஸோ இப்போது இன்னும் ஒருத்தரோட லேண்டில் நல்ல மழை வருது, நல்ல மழை வந்து இன்னும் நல்ல விவசாயம் நடக்குது. அண்ட் ஓவராலாக அவரோட அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு வருது. ஸோ அவருக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வருது அவர் பண்ண அந்த எஃபர்ட்டில். இன்னொருத்தரோட லேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மழை வருது, ஆனால் அந்த மழை நிற்காமல் பெஞ்சு வெள்ளமாகி அவர் போட்டிருந்த எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ டோட்டலி வாஷ் அவுட் ஆகிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மர் வந்து இப்போ நம்ம ஜீனியஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மருக்கு வந்து ஜஸ்ட் லக் ஃபேக்டர் இருக்குது. அந்த மழை ஒரு அளவோடு நின்றுடுச்சு. அதேமாரி செகண்ட் ஃபார்மர் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கான ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்னா, செம்மையாக மழை பெஞ்சால் நம்ம அடுத்த ஒரு ஃபியூ மாதத்துக்கு சர்வை பண்ண முடியுமான்னு அவர் கேல்குலேட் பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அப்படி கேல்குலேட் பண்ணலன்னா கண்டிப்பாக அவர் ஃபெயிலியருக்கான ரீசன் அந்த ஒரு மழை தான். ஸோ என்ன தான் அவர் அனலைசிஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த ரிஸ்க் அவர் மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு சில விஷயம் டெசிஷன் எடுத்திருந்தாருன்னா அடுத்த ஒரு சில மாதங்களுக்கு திருப்பி மழை வரலன்னா கூட மேனேஜ் பண்ணிவிட்டு குடும்பத்தை நடத்திருக்க முடியும். ஸோ ட்ரேடிங்கும் அப்படி தான். ஸோ நம்ம ஒரு சில ட்ரேட்ஸ்லாம் எடுக்கும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒஸ்ட் கேஸ் நிறையா இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிளான் பண்ணி எடுத்திருந்தோம்னா இன்கேஸ் நமக்கு அகெயின்ஸ்டாக எது நடந்திருந்தாலுமே சர்வைவ் ஆகிறதுக்கு நம்ம கேபிட்டல் நம்மக்கிட்ட இருந்திருக்கும். சக்ஸஸில் லக் இருக்குதுன்னு புரிஞ்சிக்கிட்டாலே போதும், ஃபெயிலியரில் ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டுமே நம்ம கையில் இல்லை. அவுட்கம் இஸ் நாட் இன் யர் ஹேண்ட்ஸ். ப்ராசஸ் மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. அந்த ப்ராசஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஒரு சில ஃபேக்டர் நடக்குதுன்னா அது ஏன் நடக்குதுன்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மீன் ரிவர்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் 3 மாதம். மார்க்கெட் சாப்பியாக இருக்கும் போதெல்லாம் அது நல்ல ப்ராஃபிட்டாக இருக்குது. ஸோ நான் அவ்வளோதான் மார்க்கெட்டை கிராக் பண்ணிட்டேன், லாஸ்ட் 3 மாதத்தில் நல்லா ப்ராஃபிட் எடுத்துகிட்டேன்னு நினச்சி என் கேபிட்டலை நான் நல்லா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னும் நான் லெவரேஜ் எடுத்து இப்போ திருப்பி நான் ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்து இந்த டைமில் மார்க்கெட் சாப்பினஸ்லேருந்து நல்லா ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சதுன்னா என் மீன் ரிவர்ஷன் சிஸ்டம் பெருசாக ஒர்க் ஆகிருக்காது, கண்டிப்பாக லாஸ் தான் இருக்கும். ஸோ ஓவரால் அந்த கோர் லாஜிக் இருக்கு இல்லையா, நம்மளோட ட்ரேடிங் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் என்ன ரன் பண்ணுறீங்களோ மார்க்கெட்டோட கரண்ட் ரெஜிம் என்ன, அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கா. இன்கேஸ் ஸ்ட்ரக்சர் மாறிச்சுன்னா அதுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்குமா. ஸோ ஏன் ப்ராஃபிட் வருது, ஏன் லாஸ் வருதுன்னு டீப் டவுனாக நமக்கான அந்த ரூட் காஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் வந்திருக்கும். ஸோ கன்விக்ஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு புரியும், ஓகே நான் மார்க்கெட்டை இன்னும் கிராக் பண்ணிட்டேன் ஊன்னு ஆட மாட்டீங்க. உங்களுக்கு கிளியராக தெரியும், ஓகே இது ஷார்ட் டேர்ம். இந்த நம்ம ஒரு தமிழில் இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எதுவுமே வந்து ரொம்ப நிலச்சிருக்காதுன்றது. அந்த மாதிரி தான் இது ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் டைப்பில் அந்த டைப்பில் நான் ப்ராஃபிட் எடுத்தேன், அவ்வளோதான். இதே நான் பக்கா பண்ணிட்டேன்னு நினச்சி நான் ஓவர் லெவரேஜ் எடுத்ததுனா தான் எனக்கு பெரிய பிரச்சனையாகும். இந்த புக்கில் இன்னொரு சாப்டரும் இருக்குது, நெவர் எனஃப் அப்படின்னு ஒரு புக், ஒரு சாப்டர். அதில் என்னென்னா நம்ம அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்தா ஏதோ ஒன்று எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். அது என்னென்னு கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. நீ எப்போவுமே வந்து மேலே இருக்கிறது ஆசைப்படாத, உன்கிட்ட இருக்கிறத நினச்சி நீ சந்தோஷப்படு, இதெல்லாம் மாதிரி அடிக்கடி சொல்லும் போதெல்லாம் எதுக்கு நம்ம நிறைய ஆசை பண்ணல, அப்போ தானே நான் ஃபர்தராக லைஃப்பில் மூவ் ஆகும் அப்படி இப்படின்லாம் இருக்கும். ஜென்ரலாகவே நமக்கு வந்து ஒரு பீரியடுக்கு அப்புறமா விச் இஸ் நாட் எனஃப்ன்றது புரியலன்னா நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஷத் மேத்தா எடுத்துப்போம். கேம் 1992 பார்த்தீங்கன்னா என்னோட த மோஸ்ட் ஃபேவரட் சீரீஸ். அந்த ஃபேவரட் சீரீஸ்லே கிளைமேக்ஸில் வர இந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் உண்மையான அர்ஷத் மேத்தா பேசுகிற இன்டர்வியூ இருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது.
என்னன்னா அஷ்வில் மேத்தா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வைல்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். சிங்கிள் இண்டிவிஜுவலா ஹோல் இந்தியன் எக்கனாமியே லிஃப்ட் பண்ண ஒரு ஆள். ஸோ ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இந்த மாதிரி ஒரு கிரீட் இருந்தது. ஓகே, அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு 100 கோடி சொத்து இருந்தது, சம்பாரிச்சிட்டாரு, அவ்வளோதான். அது நினச்சா அப்பயே 100 கோடி பெரிய விஷயம். சம்பாரிச்சிட்டாரு, செட்டில் ஆகிருக்கலாம், லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்திருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல். பட் ஹி வாண்ட்ஸ் மோர் மணி, மோர் பவர். ஆல்ரெடி இந்த இந்த தப்பெல்லாம் திருப்பி கவர் பண்ணுன்றதுக்காக நிற்காம ஓடினது. ஸோ இப்படி ஓடி 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 கடைசியில் அரெஸ்ட் ஆனதாக இருக்கட்டும், ஒரு திருப்பி ஜெயிலில் போய் கடைசியில் ஜெயிலே இறந்ததாக இருக்கட்டும். ஸோ ஓவராலாக ஒருத்தரோட லைஃபே பீக்கிலிருந்து அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஏன்னா அந்த நெவர் எனஃப் ஆட்டிடியூட், எது போதுன்றது அவருக்கு தெரியல. இவராது பரவாயில்ல, இன்னொருத்தர் இருக்கார், மெக்கின்சியோட சிஇஓ ஒருத்தர் இருக்கார், ரஜத்னு. அவர்லாம் பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் யூஎஸில் சொத்து இருக்குது, அமெரிக்காவில் தான் வாழ்கிறாரு. அவருக்கு ஓகே, அவங்களோட கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வருது, ஒரு டீல் வருது. ஸோ அஸ் அ சிஇஓவாக இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்ததுன்னா நீங்கள் உங்களோட கம்பெனியில் ஸ்டாக்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணிட்டீங்கன்னா இன்சைடர் ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ பப்ளிக் இந்த இன்ஃபர்மேஷன் போகிறதுக்கு முன்னாடியே நான் என் ஷேர் ப்ரைஸ் வாங்கிட்டேன்னா, ஒன்ஸ் பப்ளிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடுச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே ஏறும். ஸோ ஈஸியாக நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதை நான் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆனால் யூஎஸில் இதெல்லாம் பண்ணிங்கன்னா டோட்டலி இல்லீகல், ஜெயிலில் அனுப்பிச்சு ஃபைன் போட்டுருவாங்க எஸ்இசியில். ஸோ அதுதான் அவருக்கு நடந்தது. $100 மில்லியன் சொத்து இருக்குது, இருந்தாலும் அவருக்கு அது பத்தலை. சின்னதாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் 20% ஏறப்போகுதுன்னு சொல்லி ஒரு ஃபியூ $1 மில்லியன் சம்பாதிக்கலாம்னு சொல்லி இந்த இன்சைடர் ட்ரேடிங் பண்ணி கடைசியில் அவரோட நேம் போச்சு, அவரோட ஜாப் போச்சு, ஜெயிலுக்கு போயிட்டார். டோட்டல் லைஃபே கொலாப்ஸ். ஃபார்ச்சுனேட்லி முன்னாடியே நான் இந்த ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டேன். என்னால் 9 to 3 ஃபுல்லாக சிஸ்டமில் உட்காந்து பார்க்க முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணேன்னா நான் என் டைமை விடுறேன். என் டைமை விட்டேன்னா என் வாழ்க்கையை விடுறேன்னு அர்த்தம். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஓகே, அதுக்கு ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் ரெடி பண்ணணும், ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ரெடி பண்ணணும். அதுக்கான ரிசர்ச் நான் போட ரெடியாக இருக்கேன், அதுக்கான எஃபர்ட் நான் போட ரெடியாக இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டடாக அந்த சிஸ்டம் ரன் ஆக போகுது, ட்ரேட் ஆக போகுது. எனக்கு எப்போவுமே இந்த ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடிங்கில் நம்பிக்கையே இல்லை. ஆல்வேஸ் நான் சொல்கிறது தான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ட்ரேடிங், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் தான் முக்கியம். ஸோ அதுக்காக தான் வேலையை விட்டு இதில் வரும். இதில் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இன்னும் ஓவராக எஃபர்ட் போடுறேன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அதே மாதிரி இதை விட அதிகமாக எஃபர்ட் போட்டு இன்னும் நிறைய சம்பாதிக்க முடியும். ஆனால் அதுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் ரொம்பவே லிமிட்டடாக இருக்கும். ஸோ அப்போது என்ன ஆகும்னா இன்னும் உங்களுக்கு க்ரீட் ஆகும், கமாடிட்டி பண்ணலான்னு தோணும், ஃபாரெக்ஸ் பண்ணலான்னு தோணும், இன்னும் நிறைய விஷயம் இந்த மாதிரி பண்ணலான்னு தோணும் போது உங்களோட லிவரேஜ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். கடைசியில் அடடா இதுக்கு முன்னாடி இருந்ததே கரெக்டாக இருக்கேன்ற ஒரு ரியலைசேஷன் வரும்போது இட் வில் பி டூ லேட். ஸோ அதனால் யூ ஆல்வேஸ் ஹேவ் உங்களுக்குன்னு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, என்னோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் எதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோட மோஸ்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்கன்னா மை ஃபேமிலி, மை ஃப்ரெண்ட்ஸ், நான் ட்ரிப்பு போகிறதா இருக்கட்டும், என்னோட டைம் அதுதான் என்னோட ப்ரையாரிட்டி. அந்த டைமை நான் ஜாலியாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் என் ஒர்க்கில் எவ்வளோ எஃபர்ட் போடணுமோ அவ்வளோ எஃபர்ட் தான் போடுவேன் அப்படின்றதுல நான் கிளியராக இருக்கேன். அதனால தான் ஆஹா ஓஹோன்னு ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸோடு நான் சுற்றினதே கிடையாது. நான் பாட்டுன்னு நார்மலாக ஜாலியாக தான் இருந்திருக்கு. ஸோ ட்ரேடிங்லேயும் அதே தான். ஸோ நீங்கள் ஒரு கோல் நோக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் போது அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகிடுச்சுன்னா இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் அடி வாங்க ஆரம்பிச்சிடும். வாரன் பஃபெட் எடுத்துப்போம். இந்த காம்பவுண்டிங் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஏன் இவர் தான் பெஸ்ட்டுன்னா யோசிச்சு பாருங்கள். $100 பில்லியன் மேலே அவரோட டோட்டல் நெட்ஒர்த் இருக்குது. ஆனால் அவரோட 56வது வயசுக்கு அப்புறமா தான் எல்லாமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ 99% ஆஃப் ஹிஸ் ஓவரால் வெல்த்தே அவரோட 56வது வயசுக்கு அப்புறமா தான் ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே இல்லை. பட் அவரோட பெரிய ப்ளஸ் இன்வெஸ்டிங் ஸ்கில் செட் இருந்தாலுமே அவரோட பெரிய ப்ளஸ் டைம் இன் த மார்க்கெட்ஸ். 12 வயசுலேயே ஆரம்பித்து ரொம்ப நாள் ஸ்டேட் இன்வெஸ்டட் ஃபார் அ லாங் டைம். எந்த ஒரு இந்த நம்மளோட என் பீரியட்லேயே நான் 2 கிரைசிஸ் பார்த்துட்டேன்னா அவரோட பீரியடில் அப்போ எவ்வளோ கிரைசிஸ் பார்த்துருப்பார். அந்த ஒவ்வொரு கிரைசிஸுமே அவர் கொடுத்த லெசன் என்னென்னா ஹோல்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன பேனிக் வந்தாலுமே அதை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால தான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ட்ராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆச்சு 52 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ ஒரு ஸ்னோபால் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஸ்னோ மலையில் சின்ன ஒரு கிரிக்கெட் பால் சைஸுக்கு ஒரு ஸ்னோ மாதிரி நீங்கள் உருட்டி அந்த பனி மலை மேலேருந்து நீங்கள் விட்டிங்கன்னா அதுக்கு சின்னதாக ரோல் ஆகி என்ன ஆகும்னா ஆன் த வேல இருக்கிற அந்த ஸ்னோவெல்லாம் அதை அப்படியே கிராப் பண்ணி அந்த சின்ன பால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பால் ஆகி பை த டைம் அந்த மலை எண்டில் வரும்போது எனார்மஸான ஒரு பெரிய பால் ஆகிருக்கும். அதுதான் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்டு ஓவர் த டைம் பீரியட். அந்த மலை எவ்வளோ லென்த்தாக இருக்கோ அவ்வளோ டைமு அண்ட் அது எந்த அளவுக்கு அந்த டைம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பால் ரோல் ஆகி அது பெரிய பாலாக மாறும். அதுதான் நடந்தது வித் ரெஸ்பெக்ட் டு வாரன் பஃபெட். ஸ்டார்டிங்கே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவர் இன்வெஸ்ட் பண்ணதுனால அதோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் பயங்கரமாச்சு. ஸோ நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், எஸ்ஐபி பண்ணுறதா இருந்தால்
எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுங்க. உங்களுக்கு 25 வயசு ஆகுதா? என்கிட்ட இப்போ காசு இல்ல. ஓரளவுக்கு நான் சம்பாரிச்சதுக்கப்புறம் பண்றேன்றத நினைக்கவே நினைக்காதீங்க. 25 வயசுல ரூ. 500 பண்ண முடியுமா? ரூ. 1000 பண்ண முடியுமா? எவ்வளோ பண்ணாலும் பரவால்ல. பட் ஸ்டார்ட் ஏர்லி. ஏன்னா 25 வயசுல ஒருத்தன் எஸ்ஐபி பண்ணுறதுக்கும் 35 வயசுல ஒருத்தன் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் 25 வயசுல நீங்கள் கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 35 வயசுல இதை விட 10 மடங்கு அதிகமாக ஸ்டார்ட் பண்ணால் கூட இவர்கிட்ட உங்களால் மேட்ச் அப்பே பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஏர்லி. அதுவும் இல்லாமல் வித் ரெஸ்பெக்ட் டு உங்களோட கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அப்பயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எனி எஸ்ஐபி ஃபண்ட்ஸ், எனி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இட் குட் பி, பட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி. ஸோ இதெல்லாம் தான் கப்பல் ஆஃப் திங்ஸ் ஐ வாண்ட் டு அட்ரஸ். இது பெரிய சாப்டர். இந்த புக்கை பற்றி பேசினா நான் 1 hour பொறுமையாக கூட பேசுவேன். பட் டைம் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது. டெஃபினட்டாக இந்த புக்கு வாங்கி படிங்க. ஆக்சுவலி இந்த புக்கை வந்து அரவிந்த் சுவாமி கூட ஒரு இன்டர்வியூவில், கோபிநாத் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த பாட்காஸ்ட் பார்க்கலாம், அந்த பாட்காஸ்ட் கூட பாருங்கள். தட் இஸ் ஆல்சோ வெரி குட் பாட்காஸ்ட் அபவுட் ஒரு சைக்காலஜி டுவர்ட்ஸ் மணி எப்படி இருக்கணுன்றதை வந்து அரவிந்த் சாமியோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த புக்கு படிக்க போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளெயின் மைண்டில் படிங்க. ஸோ எந்த ஒரு பயஸும் இல்லாமல் இதில் நான் ட்ரேடிங் கற்றுக்க போகிறேன், எந்த இடத்துல வாங்க போகிறேன், எந்த இடத்துல விற்க போகிறோம்லாம் இந்த புக்கில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. பியூராக அபவுட் சைக்காலஜிக்கல் ட்ரேடிங், சைக்காலஜிக்கல் இன்வெஸ்டிங், சைக்காலஜிக்கல் விஷயம் தான் இந்த புக்கில் இருக்கும். ஸோ அது டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த புக்கு பெஸ்ட் பார்ட் என்னென்னா இங்கிலீஷ்லேயும் இருக்குது, ப்ளஸ் தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் தமிழில் படிக்கணும்னாலும் இந்த புக் அவைலபிளாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ ஐ வில் see you guys with some other video next time.